ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேஎம்ஜிஎஃப் சேனல்லேருந்து மணிகண்டன் முத்துசாமி, பவர் பாயிண்ட் ட்ரைனர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பவர் பாயிண்டில் ஹோம் டேப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ இது பேசிக் பவர் பாயிண்ட் நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ பழைய வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஹோம் டேப் பார்க்க போகிறோம். ஸோ ஹோம் டேப்பில் நான் நியூ ஸ்லைடு ஒன்று கிளியர் பண்ணிக்கிறேன். அதுக்கு இங்கே லெஃப்ட் சைடில் வச்சுட்டு நியூ ஸ்லைடு அப்படி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைடுன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லாட்டா நீங்கள் இன்சர்ட்டில் போயிட்டு நியூ ஸ்லைடு, இங்கே லெஃப்ட் சைடில் நியூ ஸ்லைடு இருக்குது பார்த்தீங்களா? இதில் உங்களுக்கு என்ன லே அவுட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைட்டில் ஸ்லைடு எடுக்கணும்னா டைட்டில் ஸ்லைடு கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹோம் டேப்பில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, எப்படி நம்ம ஃபாண்ட்டு சூஸ் பண்ணுறது, இதுதான் ஃபாண்ட்டுன்றது. எப்படி நம்ம ஃபாண்ட்டு சூஸ் பண்ணுறது, ஃபாண்ட் சைஸு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ கலர் எப்படி மாற்றுறது, ஸோ அலைன்மெண்ட்டு, இந்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். ஹவு டு செலக்ட் ஃபாண்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபாண்ட்டுனா என்னென்னா இது என்ன ஃபாண்ட் அப்படின்னு இதுனா இங்கே ஹோம் டாப்பில் தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஏ, இல்லாட்டா மவுஸை பிடிச்சிட்டு இப்படி நீங்கள் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபாண்ட்டுன்றது. இங்கே இந்த ரைட் சைடில் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீம் ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த டெம்ப்ளேட், அதாவது டெம்ப்ளேட் ஃபாண்ட் கேலிபரி. ஸோ கேலிபரி லைட்டு கேலிபரி இருக்குது. கேலிபரின்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆல் ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டு மாறுது பாருங்கள், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஏரியல் பிளாக்கு, ஏரியலு. ஸோ நார்மலாக ஒரு சில கம்பெனியில் ஏரியல் ஃபாண்ட்டு தான் இருக்கும். ஏரியல், கேலிபரி, ஒரு சில ஸ்டாண்டர்டு ஃபாண்ட்டு தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய ஃபாண்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட் ரிட்டன் டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் கூட இருக்குது. இது ஹேண்ட் ரிட்டன் டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஃபாண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் வரும். ஏபிசிடி அந்த மாதிரி அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் வரும். ஸோ இதெல்லாம் ஹேண்ட் ரிட்டன் ஃபாண்ட்டு. இப்போ உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தமிழ் ஃபாண்ட்டு கூட இருக்குது. ஸோ தமிழ் டைப்பிங் கூட நீங்கள் அடிச்சிக்கலாம். ஸோ இது ஒரு சில தமிழ் ஃபாண்ட்டெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாண்ட் உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டால் பண்ணலைன்னா நீங்கள் இன்டர்நெட்டு கூகுளில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபாண்ட்டுன்றது. ஸோ டிஃபால்ட்டாக இந்த டெம்ப்ளேட்டில் கேலிபரி ஃபாண்ட் இருக்குது. ஸோ டிஃபால்ட் ஃபாண்ட்டை கூட நம்ம மாற்றலாம், ஓகேங்களா? இதுதான் ஃபாண்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபாண்ட்டுன்றது. ஸோ கேலிபரி, இப்போ எனக்கு கேலிபரி வேணும், இல்லாட்டா இப்போ இது கேலிபரியில் இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணோன்னா மேலே தெரியுது பார்த்தீங்களா, கேலிபரின்னு இருக்குது. இப்போ நான் ஃபாண்ட்டை இப்போ நான் ஏரியாவில் மாற்றினா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏரியலில் செலக்ட் பண்ணால் ஏரியாவில் மாறிடும். இப்போ இதுக்கு பேர் இந்த ஃபாண்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியல். ஸோ இப்படி தான் நம்ம மாற்றணும். ஸோ இப்போ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஃபாண்ட்டு சைஸுன்னு சொல்லுவாங்க. சைஸ்னால் எவ்வளோ பெருசாக வேணும் அப்படிங்கிறது. இது நான் 80 ஃபாண்ட்டு சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ சின்னது பண்ணிங்க. இப்போ 16 கொடுத்தேன்னா இந்த மாதிரி சின்னதாக எழுத்து லெட்டர் சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ 96 கொடுக்கணும்னா பெருசாக இருக்குது. இன்னும் கூட நீங்கள் மேக்ஸிமம் 96 வரைக்கும் தான் இருக்குது. இதுக்கு மேலே கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுவீங்க. ஸோ இங்கே நீங்கள் 100 இல்லை 150 இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி என்டர் தட்டிங்கன்னா வரும். ஸோ இது 150 ஃபாண்ட் சைஸ், ஓகேங்களா? அடுத்தபடியாக இதுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே அந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ 180, 216 இது மேனுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா? அது நம்ம டைப் பண்ணுறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. அது பக்கத்துலேயே இன்னொரு ஆரோ இருக்கும், டிகிரிஸ் சின்னதாக இருக்கே போட்டுங்களா, இதை பண்ணிங்கன்னா இன்னும் சின்னதாகிட்டே போகும், ஓகேங்களா? இது டிஃபால்ட்டாக இது கிடையாது. ஸோ ஒரு அதுவாக பேஸ் பண்ணி சிஸ்டமே பேஸ் பண்ணி எடுத்துக்கிறது. இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா சின்னதாகிட்டே போடும், இது பண்ணிங்கன்னா பெருசாகிட்டே போகும், ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி வேணால் அதை வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீழே என்னென்னா போல்டு. ஸோ உங்களுக்கு போல்டுனா
கொஞ்சம் வந்து டார்க்காக உங்களுக்கு காட்டும் ஃபாண்ட்டை வந்து. இதுதான் போல்டுன்றது. ஸோ அடுத்தபடியாக ஐஎன் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து இட்டாலிக்ஸ் அல்லது ஐட்டாலிக்ஸ் சொல்லுவாங்க. இது பண்ணிங்கன்னா அந்த லெட்ரு வந்து கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு இருக்கும். இதுக்கு பேர் தான் ஐட்டாலிக் இட்டாலிக் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதை ஒரு கிளிக் பண்ணால் எனபிள் ஆகும். இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் போல்டும் ஒரு பண்ணிங்கன்னா போல்ட் ஆகிடும். திருப்பி இன்னொரு இது பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டான மாதிரி இருக்கும். திருப்பி இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா போல்டு எடுத்து விட்ருவோம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி தான் இங்கே அண்டர்லைன், யூனா அண்டர்லைன்றது, ஸோ பீனா போல்டு, ஐனா இட்டாலிக்கு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் கூட ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ போல்டு பண்ணுறதுக்கு Ctrl+B கிளிக் பண்ணேன். கண்ட்ரோலும் பி ரெண்டுமே கிளிக் பண்ணோம். ஒரே நேரத்தில் கிளிக் பண்ணோம், போல்டு வந்துடும். ஸோ அதே மாதிரி ஐட்டாலிக்ஸ் வந்து Ctrl+I, அண்டர்லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா Ctrl+U. ஸோ எல்லாமே ஷார்ட்கட்டும் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி அண்டர்லைன் ஆகும், டெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன் வரும். ஸோ அடுத்தபடியாக வந்து இதுக்கு என்ன பேருனா, நீங்கள் அங்கே பக்கத்தில் நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு என்னென்னு அதுவே காட்டும் உங்களுக்கு. டெக்ஸ்ட் ஷேடோ, ஸோ இது வந்து ஷேடோ மாதிரி தெரியுதுங்களா. ஸோ அதான் டெக்ஸ்ட் ஷேடோன்றது. ஸோ அடுத்தது ஏபிசின்னு போட்டு இதுவும் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரைக் த்ரோன்னு போட்டிருக்கோங்க பாருங்கள். நீங்கள் அங்கே கிளிக் பண்ணாலும் அதனுடைய எக்ஸ்பிளேஷன் எல்லாமே காமிக்கும். இப்போ இது பண்ணிங்கன்னா இது ஸ்ட்ரைக் ஆகும், இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகிடும். நம்ம வந்து தேவையில்லை அழிச்ச மாதிரி காட்டணும். இப்போ எனக்கு வந்து செலக்டர் மட்டும் அழிச்ச மாதிரி காட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த செலக்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த லெட்டரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் போல்டு கொடுக்கணும், இதை மட்டும் நீங்கள் போல்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபாண்ட்டுன்றல இதை மட்டும் நான் வந்து கலர் மாற்றணும், இந்த கலர் மாற்றணும் அப்படின்னா இப்போ நான் ரெட் கலர் கொடுக்கணும். ரெட் கலரு இங்கே எல்லாமே நீங்கள் சைடில் ஒரு ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் இன்னொரு ஆப்ஷன் வரும். நீங்கள் வேணுங்கிற இந்த டெம்ப்ளேட்டில் இத்தனை கலர்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. என்னென்ன கலர் வேணுமோ இங்கே மோர் கலர்ஸில் போனீங்கன்னா நிறைய கலர்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எதை வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மாறிடும். ஓகேங்களா. இதுலேயே மோர் கலர்ஸில் போய்ட்டு இங்கே கஸ்டமில் கூட நீங்கள் இதுக்கு பேர் வந்து RGBன்னு சொல்லுவாங்க, ரெட் ப்ளூ க்ரீன். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா கலருமே சூஸ் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு இதில் லைட்டர் கலர், இதை டார்க்கர் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கீழே வரலாம். லைட்டர் கலர் வேணும்னா அப்படியே நீங்கள் மேலே போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாண்ட்டு கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் இதுக்கு பேர் வந்து பக்கத்தில் இருக்க பேர் வந்துட்டு டெக்ஸ்ட் ஹைலைட் கலரு. ஸோ நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஸோ இது வந்து ஹைலைட் கலர், இந்த மாதிரி ஹைலைட் ஆகி காட்டும். இது தேவையில்லைன்னா இங்கே எரேஸ் பண்ணிக்கலாம். திருப்பி அதே தான் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். திருப்பி இன்னொரு இது பண்ணிங்கன்னா அதை ஹைலைட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ எந்த வேர்டு வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகணும் அப்படின்னா ஸோ இதில் இந்த கிளிக் பக்கத்துலேயே ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுறது, எப்படி ஃபாண்ட் சைஸு மாற்றுறது, நீங்கள் வந்து இங்கே மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணவும் செஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ 12 இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மாற்றினா கூட மாற்றிக்கலாம், இல்லை தனியாக மாற்றினா கூட மாற்றிக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலராக இந்த இதுக்கு மட்டும் எனக்கு பெரிய ஃபாண்ட் வேணும், மற்றதெல்லாம் சின்னது போதும் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து இது ஆவரேஜாக இது 14 இப்போ வந்துட்டு 50 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இப்போ எனக்கு இந்த 2 இருக்கு இல்லையா, இது மட்டும் எனக்கு வந்து பெருசாக வேணும் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தான் மாதிரி வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் ஃபாண்ட்டு. இது மேனுவலாக பெருசு பண்ணுறது, இது சின்னது பண்ணுறது, இது வந்து எரேஸ் பண்ணுறது. ஸோ கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங்னா எல்லா ஃபார்மேட்டும் கிளியர் ஆகிடும். உங்களுக்கு பழையபடி ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அது வந்துடும். ஓகேங்களா. இப்போ நான் போல்டு கொடுக்குறேன், இட்டாலிக்ஸ் கொடுக்குறேன், அண்டர்லைன் கொடுக்குறேன், எல்லாமே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுக்குறேன் நான் வந்துட்டு திருப்பி வந்துட்டு இதை இந்த கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு கொடுத்தேன்னா நீங்கள் இப்போ என்னென்ன ஃபார்மேட்டிங்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாமே போயிடும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இந்தளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ மீதியே டெய்லி வீடியோ பாருங்கள். எதாவது டவுட் வந்தோன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். டெய்லி மறக்காமல் வீடியோ பாருங்கள். தொடர்ந்து பவர் பாயிண்டில் எல்லாமே பேசிக் எல்லாமே சொல்லித்தர போகிறோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.